என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறுடா. உலகெங்கும் பரிவாளும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரலாறு வலையொலி. நான் செல்வகுமார். அனைவருக்கும் வணக்கம். நான் வரலாறு போலாரம். தம்பி இல்லை, ஒரு 10 கோடி ரூபாய் பணத்தை இந்த பைப்புல வச்ச முடியுமாடா? 10 கோடி ரூபாய் பணம்? 10 கோடி ரூபாய் பணத்தை இதுக்குள்ள வைக்க முடியாது. பத்தாதியா? என்ன சொல்றேன், சின்ன பையன் 10 கோடியில நிறைய பணம். ஏன் இப்ப நான் 10 கோடி ரூபாய் எப்படி வைப்பேன்? இதுக்கு தகுந்த மாதிரி பையன் எங்கேயாவது இரா தம்பி பாக்குறேன் பண்ணுவேன். இந்த இங்க இருக்குதா? இந்த பையன் பாருவா, இது ஏன் உயரத்துக்கு இருக்கிறா? 10 கோடி ரூபாய் வைக்க முடியுமா? இது பத்தாதியா? நான் இப்ப என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? 10 கோடி ரூபாய் பணம் ஆச்சு. 2000 நோட்டா இருந்தா கூட பரவாயில்ல, அதே மாதிரி போகுது. 2000 நோட்டு இல்ல, 500 ரூபாய் கட்டுதான் இருக்குது. 500 ரூபாய் கட்டால பத்தாதியா? 10 கோடி நிறைய பணம்யா. பணம் பணம் இருக்குமா? ஆமா ஆமா. சரி, 10 கோடி 10 கோடி உனக்கு 10 கோடி வச்சு லாட்டரி டிக்கெட் வாங்கிருக்க? கேரளா லாட்டரி இல்ல, அதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான். யாரு? 10 கோடி ரூபாய் வந்து கல்லு நல்லுசாமின்னு ஒருத்தருக்கா தெரியுமில்ல? ஆமா, கல்லியக்க நல்லுசாமி ஐயா. அவருக்கு 10 கோடி ரூபாய் தரம் இருக்காரு. உனக்கா? எனக்கு இல்ல. அவர் வந்து அது கல்லு வந்து மதுன்னு நிரூபிச்சுட்டா உனக்கு 10 கோடி ரூபாய் தரம்னு சொல்லிருக்காரா இல்லையா? ஆமா, கல்லு மது நிரூபிச்சாதானே 10 கோடி. நிரூபிச்ச ஆள் வந்துட்டானேடா. அதுக்கு நீ எதுக்கு பைய எடுத்து போற? 10 கோடி ரூபாய் அவர் அந்த சர்டிபிகேட் கூட கொடுத்து வாங்கணுமா இல்லையா? எந்த சர்டிபிகேட்? கல்லு மதுதான் அப்படிங்கறதுக்கு சர்டிபிகேட் கொடுத்து ஒரு ஆள் இருக்கு. அது யாரு? அது அந்த ஆளு தெரியாது அவனுக்கு. கிச்சனசாமி. கிச்சனசாமியா? எந்த கிச்சனசாமி? அவருதான் டாக்டராம்ல. ஐயோ, அது புதிய தமிழ கட்சி. கிருஷ்ணசாமி. ஆமா, ஏன் கேட்க ஆள் இல்லாத ஆள விட்டேன். ஆமா, அந்த மாதிரி. இப்ப ஏன்னா திடீர்னு யாருன்னு எப்படின்னு தெரியாது இல்ல. விடுதல் வந்திருக்காருன்னா அப்புறம் என்னது? அவருதான் சொன்னாரு கல்லு போதைன்னு. அவருதான் மது வந்து கல்லு வந்து மதுவான். ஓ, மது. ஆமா, ஏன்னா அவரு எப்படி அவரு கண்டுபிடிச்சாரு? ஆஸ்பத்திரிக்கு போனா அவர் லேப் வச்சிருக்காரு. ஆமா, ஒரு யூரின் டெஸ்ட் எடுங்க, பிளட் டெஸ்ட் எடுங்க, ஆமா, சளி டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாருல்ல. ஆமா, டெஸ்ட் எடுத்து கரெக்டா இந்த தடவை ப்ராப்ளம்னு வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாரு. ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா, அதே மாதிரி கல்ல கொண்டு போய் ஒரு டம்ளரை கொடுத்து டெஸ்ட் எடுங்க, இது போதைனா மதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போதை பொருள் நிரூபிச்சுட்டு அவர்கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு நேரா நல்லசாமி கேட்ட போய் அப்படின்னு கொடுத்துட்டு 10 கோடி ரூபாய் பணத்தை வாங்கணும். ஆமா, கால் டாக்ஸியில போனா கூட பிரச்சனை ஆயிடும். காரோட பேசிடு காரு. ஆமா, அது எவ்வளவு வந்து போய் காரு ஒரு 15 லட்சம் தானே போன போயிட்டு போகுது. ஒரு 20 லட்சம் காரை ஒண்ணு விலை பேசிடு. 10 கோடி இருக்குல்ல? ஆமா, நாளைக்கு கிருஷ்ணசாமி போய் பாக்கணுமாப்பா. எதுக்கு ரிப்போர்ட் வாங்குறதுக்கு? ஆமா, ரிப்போர்ட் வாங்கணும். அவர் சொன்னதா சரியா? திருப்பி கூப்பிட்டா பதில் கொடுத்தா நம்ம நல்லசாமி ஐயா கூப்பிட்டுருக்காரு. சரி, இந்த போதை பொருளை நீங்க மது நிரூபிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 கோடி கொடுக்குற வாங்கன்னு கூப்பிட்டா ரிப்ளையே இல்ல. அதிகம் போட மாட்டேங்கிறாரு, பதில் திருப்பி போட மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட போய் நீ ரிப்போர்ட் வாங்குறீங்கிற. அப்புறம் அரசியல் இல்ல. இப்ப 26 தேர்தலுக்கு எல்லா பக்கம் இந்த பக்கம் ஒரு கூட்டணி, அப்படி இங்க ஒரு கட்சி கூட்டணி பேரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க சீண்ட கூட ஆளுக்கான. இப்ப யார பேசினா நம்ம தெரியுமா மக்கள்கிட்ட? இப்ப இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிறது சீமான். சீமான் பேர சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியுது. அதனால என்ன பண்ணிருப்பாரு, சீமான் கல்லு மேல மரம் ஏறி எல்லாத்துக்கும் நதி கொடுத்தாரா பாத்துருக்காரு. இப்ப பேசுனா இப்ப சொன்னாதான் சரியா இருக்கு அப்படின்னு நம்ம யாரும் தெரியும். அப்படின்னு கல்லு இருக்கிறதுக்கு நம்ம கல்லு வந்து போத அப்படி நம்ம சொன்னா நம்மளை பத்தி 4 நாள் பேசிட்டு இருப்பாங்க. அடே இவர் கூட்டணிக்கு நம்ம பேச இல்லையே. இப்ப அவர் வச்சிருக்க கட்சி பேர் என்ன? புதிய தமிழக. ஆனா அவரு புதிய தமிழ்னா எல்லாருமே கிடையாது, அவர் சாதி கட்சிக்காரர் தான். சரியா? அவரு சாதி கட்சிக்காரர் தான். அதனால இந்த ஆமா, அது கூப்பிட்டா ஒரு சீட் கிடைக்கும்ல. ஏற்கனவே பல ஒரு சீட்டுக்காரங்க நிறைய இருக்காங்க. அந்த வரிசையில இவரும் ஒரு சீட்டுக்காக கூவிட்டு இருக்காரு. ஒரு சீட்டுக்காக இப்படி ஒரு பக்கம் போக பொசுக்கு நின்றா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு அவரு திடீர்னு அப்படிதான் சொன்னாரு. அவரு என்ன சொன்னாரு? அவரு என்ன சொன்னாரு? ஆமாமா, அவர் கல்லு வந்து இது வந்து விஷம் தான் அப்படின்ட்டாரியா. அப்படிதான் போதைன்னு சொன்னாரு. கல்லு வந்து விஷம்ட்டாரு. இப்ப அவர் சம்பவம் வந்து எதில் இருக்காரு? கம்யூனிஸ்ட் கட்சியில. கம்யூனிஸ்ட். கேரளாவில யார் ஆள்றான்? ஆமா, அவங்களும் கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் தானே. ஆமா, ஏன் கேரளாவில் கல்லு விக்கிறாங்களா இல்லையா? கல்லு விக்கிறான்ல, அதுல வைட்டமின் இருக்குங்கிறானே, சத்து பானம்ங்கிறானே. பெண்கள் குடிக்கலாம், குழந்தைகள் குடிக்கலாம், யாரு வேணாலும் குடிக்கலாம், எந்த வயதினர் வேணாலும் குடிக்காங்க. கேரளா இருந்து குடிச்சு அதெல்லாம் குடிச்சதுதானப்பா. நாம குடிச்சுதான். இந்த இடம் வந்து திராவிட கட்சியினால சீரழிச்சு நம்ம டாஸ்மாக் கடை திறந்ததுக்காக சில வேலையை பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் கேரளாவில கல்லுக்கடை வித்துட்டே இருக்கிறாங்க. பாலக்காடுக்கு முன்னாடி பாறை தாண்டிட்டே போகுது. போன போய் கல்லு குடிச்சுட்டு வந்துடலாம். ஆனா எப்படி வைட்டமின் எல்லாம் இருக்கு, சத்து பானம் அப்படின்னு சொல்றேன்.
கம்யூனிஸ்ட். அது வந்து கம்யூனிஸ்ட். இங்க இருக்கிறவங்கள கமிஷனிஸ்ட். அப்ப இவன் கம்யூனிஸ்ட் கிடையாது. இங்க கம்யூனிஸ்ட். ஓ 15 கோடி 25 கோடி வாங்கிருக்காங்க. 25 வாங்க. அதுக்கு போவானும்ல. போன டைம் 15 கோடி 25 கோடி, இந்த டைம் ஒரு 30 கோடி 40 கோடிக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக கம்யூனிஸ்ட்னா என்ன? ஆரம்பத்துல எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் சம உரிமை சமமா கிடைக்கணும் இருக்கா போராடுற கம்யூனிஸ்ட். இந்த 4 வருஷத்துல ஏதாவது ஒரு போராட்டத்துல இந்த கம்யூனிஸ்ட் போராடி பாத்துருக்கியா? மயிர்ல போராடுவேன். எதுக்கு போராடணும்? வேணுங்கிறத கொடுத்துறாங்க இல்ல, அப்புறம் எதுக்கு போராடணும்? தேவையில்லை. இப்ப தேர்தல் வருது. ரெண்டாவது டாஸ்மாக் கடையில வர வருமானத்தை வச்சுதான் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்ப கல்லுக்கடை திறந்து விட்டோம்னா டாஸ்மாக் எடுத்து மூடிட்டு அப்புறம் வருமானம் போயிரும்ல. நீங்க கம்யூனிஸ்ட் நீங்க கொஞ்சமாச்சு யோசிக்க வேண்டாமா? அதான் கேரளால நம்ம தான் ஆண்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப தூரம் கிடையாது. நம்ம கோயம்புத்தூர் 30 கிலோமீட்டர் அங்க யார் ஆட்சி செய்யறாங்க? கம்யூனிஸ்ட் தானே. அப்படி நாம் தமிழ் தம்பிகளை கேட்பாங்க. படிச்சு வைங்க, இணையத்துல இருக்கிறாங்க, உடனே போய் சான்று வாங்கிட்டு வந்துருவானுங்கன்னு தெரிஞ்சுட்டா அந்த காலத்துல மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுக்காரங்க நம்ம பேசாம இருக்கணுமா வேண்டாமா? மூடி தமிழ் இருக்காங்க. அங்க யாருங்க ஆட்சி செய்யறது? முதல்ல பண்ணுங்க. அங்க போய் விஷம் சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்து வெளியில வந்துருங்க. நானும் கம்யூனிஸ்ட் தான், விஷத்தை எல்லாம் விற்க கூடாது அங்க இருக்க கம்யூனிஸ்ட் கூட சொல்லிட்டு அப்புறம் இங்க வந்து சம்பவத்துக்கு அப்புறம் நல்ல சம்பவம் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் போக இன்னொருத்தர் சரி வன்னிக்குட்டி வன்னியரசு சும்மா இருக்காதப்பா. அவன் ஏன் கேட்கல? அவங்க எந்த கட்சியில இருக்கிறான்னு யாருக்கு தெரியும். இப்படித்தான் என்னாச்சு. சரி நம்ம அதாவது பழைய முறைக்கு பழைய அந்த சனாதன காலத்துக்கு கொண்டு போறாங்க. சனாதன காலத்துக்கு அண்ணன் கொண்டு போறாராமா. அதாவது இது ஒரு சாதிய வந்து செய்யக்கூடிய தொழிலு, குலத்தொழிலு. சாதிய குலத்தொழில் கொண்டு விட போறாரு சீமான். இது உலகப்பதான் அந்த இதெல்லாம் மறந்து எல்லாரும் படிச்சு கல்வியில முன்னேறி வந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி பண்ண காமராஜரே ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சீமான் பனைமரத்துல ஏறி கல் இறக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க தெரியுமா? ராமசாமி தான் படிக்க வச்சாரு, ராமசாமி தாண்டா படிக்க வச்சாரு. ராமசாமி நிறைய ராமசாமி படிக்க வச்சாரு பூஜிட்டு இருந்தாங்க. போய் பனைமரத்துல போய் கல் இறக்கணும். இப்ப காமராஜர் தான் படிக்க வச்சாரு, காமராஜர் தான் படிக்க வச்சாருங்கிறாரு. இவங்க என்னத்தையா பேசிக்கிட்டு இருக்காங்க? இவங்க என்ன 3000 குழந்தை போச்சாங்க. இந்த எதிர்கட்சியில இருக்கிறவங்க சில பேர் சீமான் மேல காண்டில் இருக்கிறவங்க பல நேரத்துல உண்மை பேசி போடுறாங்க. ஏன்னா படிக்க வச்சவர் காமராஜர் ஐயா, குடிக்க வச்சவர் யாரு? கண்ணாடி. உண்மை சொல்லிட்டாங்க. இப்ப என்னாச்சு? இப்ப நம்ம அண்ணன் கல்லேறி இறக்குனாருல்ல, இது போய் கடந்த சனாதன காலத்துக்கு இழுத்துட்டு போற மாதிரி சொன்னாங்கல்ல. இப்ப நம்ம திருமாவளவன் அண்ணன் 1 லட்சம் பனை விதைகள் வேற விதைக்க சொல்லிக்கிறாரு. அது எப்படி சொல்லிக்கிறாரு? பாதுகாப்பா விதைக்கணும். அந்த பனை விதைக்கிறது வந்து தமிழருடைய பாரம்பரியம் சொல்றாரு அப்படின்னு திருமாவளவனே பேசிருக்காரு. தமிழருடைய வாழ்வாதாரம், தமிழர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பேசிக்கிறாரு. இப்ப நம்ம வண்டியா தொழில் மாதிரி தெரிய மாதிரி இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, எங்க அண்ணன் ஏறி அந்த கட்டையில அவுக்காம அப்படிதான் வச்சிருக்கு. நீங்களும் அண்ணனை தொழில் திருமாவளவன் மரணம் சொல்லிட்டீங்கன்னா குலத்தொழில் இல்லையில. பனை ஏறுறது வந்து குலத்தொழில் எதுவுமே கிடையாது. எங்க ஊர் பக்கம் தான் எல்லாரும் ஏறேன், எல்லா ஜாதிக்காரன் ஏறேன். இறங்கி பணங்கள்ல தெலுங்கு எல்லாம் குடிச்சுட்டே இருந்தான், பணக்கருப்பட்டி எல்லாம் தயாரிச்சு வித்துக்கிட்டே இருந்தான், குடிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்குன்னு வந்து ஜாதி அடிப்படையில ஏறிக்கிட்டு இருந்தாங்க. சாதிக்காரங்க மட்டும்தான், ஒரு சாதிக்காரங்க மட்டும்தான் ஏறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அங்க எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லா சாதிக்காரங்க முதலையாவது பாத்துக்க பணமரம் ஏறது பயிற்சி வேணும். இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. போட்டு வெறுங்கால நடக்கிற மாதிரியே பல மிஷின் வந்துருச்சு. இது எல்லாத்தையும் விட இந்த கிரேன்ல வந்துச்சு. இந்த பஸ்ல இந்த ரோட்ல எல்லாம் லைட் மாட்டக்கு கிரேன் இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சு இறக்கி போறாங்க. போய் இறக்கிறேன். இப்போ கண்டு பிடிக்கலனால உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லையா? நம்மளுக்கு யாரு பிரச்சனை இல்ல இருக்குது. டாஸ்மாக் போகுமா இல்லையா? அவங்க நேரடியா இப்ப சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுங்க? சொல்ல மாட்டாங்க. வியாபாரம் படுத்திக்கிச்சு அப்புறம் வருஷத்துக்கு 50,000 கோடி. அப்ப என்ன ஒண்ணு நம்ம கொடுக்குற அல்ல கைக அது நம்ம கிட்ட வாங்க அந்த 2 துண்டுக்கு அந்த எலும்பு துண்டுக்கு எல்லாம் வருவாங்க. பேசு நீ பேசுற தட்டி விடுறதா அப்படி பேசுறதே இது. இதே வாங்கி என்ன ஒண்ணு அந்த 2 சீட் இல்ல கிளம்புன்னு சொல்லிட்டேன்னு அப்படியே மாத்தி பேசுறாங்க. திருப்பி பேசுறது கல் இருக்கிறது பிரச்சனை இல்ல, விவசாயிகள் பிரச்சனை. இது விவசாயிகள்னா
கரும்பு வைக்கிறவங்களும் விவசாயி தான், ஆமா கத்திரிக்காய் வைக்கிறவங்க விவசாயி தான், அவ்வளவுதான். நெல்லு வைக்கிறவங்க விவசாயி தான், இது ஒரு மழை வாழ்க்கை. வச்சுக்கிறவங்க விவசாயி தான், ஆமா. தென்னை வச்சிருக்கவங்க விவசாயி தான். ம். அதாவது பேருக்கு இவங்க எல்லாம் விவசாயி மேல அக்கறை இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேட்டாங்க. ஆனா உண்மையாலுமே விவசாயி மேல உண்மையான விவசாயி யாரு தெரியுமா? விவசாயி வந்து சீமான் சீமான் தான் விவசாயி. ஸ்டாலின் வெறும் வாய். அவ்வளவுதான். இப்ப சீமான் விவசாயினாலதான் ம். அவர் சின்னமும் விவசாயி, ஆமா அவர் எண்ணமும் விவசாயி. விவசாயி. அந்த விவசாயத்துக்கு தடுக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வரங்காட்டிதான் ஆமா. அண்ணன் சீமான் கல் இயக்கம் பண்ணுவாங்க, கல்லை இறக்கி கொடுத்தா விவசாயிகள் வாழ்வாங்க, ஆமா. மக்கள் நல்லா வாழ்வாங்க அதுக்காக தான் போயிருக்கு. அப்படிங்கிறக்கா பண்ணிக்கிறாரு. ம். இது எல்லாம இன்னொருக்கா இன்னொருத்தரு நானு டெல்டாக்காரன் சொல்லிட்டு இருந்திருக்காரு தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல. பார்க்கலையா? ஆமா யார் மூக்க ஸ்டாலின் ஆமா தஞ்சாவூர் பக்கம் அப்படித்தான் போயிருக்காரு. இன்னும் தஞ்சாவூர்காரங்க எல்லாம் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க 4 வருஷமா. நானும் டெல்டாக்காரனே சொல்லிட்டு ஆமா இருந்திருக்காரு. திருவாரூர் பக்கத்தான ஊருன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து தஞ்சாவூர்காரன் திடீர்னு ஏதோ உஷாராயிட்டாங்க போட்டுருக்கு. இன்னைக்கு இவரு பெரிய உல்டாக்காரனா இருப்பார் போல் இருக்கு. டெல்டாக்காரன் டெல்டாக்காரன் சொல்லிட்டு இவங்களால உல்டாக்காரனா இருக்காருன்ட்டு எல்லாம் அங்க இருந்து விவசாயி கூட என்ன போற கருப்பு டாக்கிட்டாங்க. எதுக்குன்னு கேளு. இதுக்கு இவரு தஞ்சாவூர்ல ஒரு திருமணத்துக்கு போய்க்கிறாரு. அங்க போனது நம்ம முதலமைச்சர் ஐயா வந்திருக்காரு, டெல்டாக்காரு, ஆமா நம்ம கரும்பு இதெல்லாம் ஒரு பணம் நம்ம கொடுத்துருக்கோம், கரும்பு ஆலைகளுக்கு சர்க்கரை ஆலைகள் கொடுத்தது அது தனியார் ஆலை, பணம் மேல நிலுவையில் இருந்திருக்கு. இருக்குதுல்ல சரி, வாங்க நம்ம டெல்டாக்காரர் வந்துட்டாரு, ஆமா. அவருக்கு போய் இந்த மனுவை கொடுத்து ஐயா அந்த நிலுவையில் இருக்க தொகையை கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க விவசாயம் பண்றதுக்கு வசதியா இருக்குன்னு கேட்கலான்னு போய்க்கிறாங்க. வாங்கி கொடுத்துருப்பாரு. இதை வாங்கி கொடுத்துருப்பாங்களா? உள்ளே அனுமதிக்கல, பார்க்கவே விடலையா? பார்க்கவே விடல. பார்க்கவே விடல. அவங்க பார்த்தாங்க அப்படியே இவ்வளவு நேரம் டெல்டாக்காரன் சொல்லிட்டு இருந்தா உல்டாக்காரனாட்டுக்கு அப்படி சொல்லி கருப்பு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 2026ல சீமான் தான் முதலமைச்சர் ஆக்கி விட்டுருவாங்க. அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ச்சி என்ன பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க. தயவு செய்து கிருஷ்ணசாமி ஐயா அந்த ரிப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுத்தேன், நீ காப்பாத்தி விடப்பா. 10 கோடி ரூபாய் பணம் எங்க நம்ம எல்லாம் கேரளத்துக்குள்ள பார்க்கவே முடியாது அந்த அவ்வளவு பணத்தை. கிருஷ்ணசாமி முடியத்துல வேற ஒரு 10 கோடி பாத்துக்கிறேன் நானு. எந்த சாமி புண்ணியமோ கிருஷ்ணசாமி புண்ணியமோ ஒரு 10 கோடி ரூபாய் எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷங்க. அதையும் பாத்துருவான். மீண்டும் மற்றொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.